ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன் காளான் பெப்பர் காளான் இந்த மாடுலேஷனில் ஒன் டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செம்ம சூப்பராக டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பட்டை லவங்கம் அது மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் கட் பண்ணி சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சோம்பு கொஞ்சமாக போட்டுட்டு நான் கொஞ்சமாக தான் காளான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஃபஸ்ட்லேயும் போல அது ரொம்ப படப்படன்னு பொரியுன்றதுனால வெங்காயம் போட்டதுக்கப்புறமா நான் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். போட்டு இது நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா குடமிளகா இருக்கு இல்லைங்களா, குடமிளகா நான் அரை குடமிளகா எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணியிருக்கேன் விதையெல்லாம் எடுத்துட்டு. இப்போ இதையும் போட்டு இதில் எண்ணெயில் நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம், குடமிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுதான் போட்டிருக்கோம். போட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நான் சிப்பி காளான் தான் எனக்கு கிடச்சிருக்கு. சிப்பி காளானை பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பு இதிலே போட்டுடலாம். உப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு வதக்கி விட்டுடுங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவைன்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். ஒயிட்டாகவே இருந்தால் எனக்கு ஓகேன்னா நான் மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. பெப்பர் ஒரு டீ டேபிள் ஸ்பூன் இருக்கு இல்லைங்களா, அதில் 1 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம வேறு காரம்லாம் தனியாக போட போகிறதில்ல. பெப்பர் போட்டுக்கோங்க. பெப்பர் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. இதுக்கு காளானில் தண்ணி விடும். அதனால் நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சிடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பார்த்தீங்களா, தண்ணி இல்லாமல் தானே இருக்குது. மூடி போட்டு வச்சுடுங்க. மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள். இப்போ உள்ள பார்த்தீங்களா, அதிலே தண்ணி கொஞ்சம் விட்டுருக்குது. இப்போ இந்த டைமில் சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம காஞ்ச மிளகாய் கொஞ்சம் வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் என்ன போட்டுருக்குறேன் இல்லையா, உங்கள்கிட்ட தனி மிளகாத்தூள் வந்து அது வேணால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டு இப்போ ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். பார்த்திங்களா, நல்லா வந்துச்சு. செம்ம சூப்பராக இருக்கும். வா, டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். என்ன ஒன் டைம் செஞ்சு தான் பாருங்களேன், செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி காளான் செஞ்சுட்டு நீங்கள் சைடிஷ்ஷாக வேணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம். அவ்வளோதான், ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்டியான பெப்பர் காளான் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.